பெரிய பிரசங்கிகளை விட பெரிய செயல்களே பேசப்படுகிறது. லூக்கா 10:25 முதல் 37 வரை. நல்ல சமாரியன். அறிமுகம். இன்றைய கிறிஸ்தவ உலகில் வேதத்தை அறிந்தவர்கள் அதிகம். பிரசங்கம் செய்வோர், போதிப்போர். ஆனாலும் வேதத்தின்படி வாழ்பவர்கள், வாழ்வில் நடைமுறைப்படுத்துபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இதே நிலையை இயேசு லூக்கா புத்தகத்தில் சொல்லப்படும் நல்ல சமாரியன் கதையின் மூலம் வெளிச்சமாக்குகிறார். இந்த கதை ஒரு உவமையாக மட்டுமல்ல, அது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் ஒரு கண்ணாடி. லூக்கா 10:25 ஒரு நியாயசாஸ்திரி இயேசுவை சோதிக்க எழுந்து, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவன் வேதத்தை நன்கு அறிந்தவன். தேவனை முழு இருதயத்தோடு நேசி, உன் அயலானையும் உன்னைப் போலவே நேசி என்று சரியான பதிலையும் சொல்கிறான். ஆனால் இயேசு அவனை சிந்திக்க வைக்கிறார். வேதத்தை அறிதல் போதாது, அதன்படி செய்தலே விசுவாசத்தின் சாட்சி. யாக்கோபு 1:22 வசனத்தை கேட்பவர்கள் மட்டுமல்ல, அதன்படி செய்பவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாதையில் காயப்பட்ட மனிதனை முதலில் ஆசாரியனும் பின்னர் லேவியனும் பார்க்கிறார்கள். இருவரும் தேவாலய பணியுடன் தொடர்புடையவர்கள், வேதத்தை போதிக்கும் நிலை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் உதவவில்லை. பார்த்தும் பக்கமாக சென்று விட்டார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. இது ஒரு கடுமையான உண்மை. சபையில் இருப்பதும் ஆன்மீக பதவியும் இரக்கமுள்ள இருதயத்தை உறுதி செய்யாது. சாதாரண சமாரியன் இயேசுவை போல நடந்தான். அதற்கு மாறாக ஒரு சமாரியன் வருகின்றான். அவன் யூதர்களால் தள்ளப்பட்டவன், மத ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவன். ஆனாலும் அவன் அந்த மனிதனை பார்த்தபோது அவனுக்குள் இரக்கம் உண்டாயிற்று. இரக்கம் என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, அது செயலில் வெளிப்படும் தேவனுடைய அன்பு. இயேசு ஜனங்களை பார்த்தபோது இரக்கம் கொண்டார். மத்தேயு 9:36. இந்த சமாரியன் இயேசுவை போல நடந்தான். பேசாமல் செயலில் இறங்கினான். வார்த்தையால் அல்ல, செயலில் வெளிப்பட்ட அன்பு. சமாரியன் என்ன செய்தான் என்பதை வேதம் விரிவாக சொல்கிறது. காயப்பட்டவனிடம் குனிந்தான், காயங்களை கட்டினான், எண்ணெய் மற்றும் திராட்சரசம் ஊற்றினான், தன் ஒட்டகத்தில் ஏற்றினான், விடுதியில் பராமரித்தான், செலவையும் எதிர்கால பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். அவன் ஒரு பிரசங்கமும் செய்யவில்லை, ஆனால் இயேசுவின் அன்பையும் சுவிசேஷத்தையும் முழுமையாக காண்பித்தான். 1 யோவான் 3:18 வார்த்தையால் அல்ல, செயலும் சத்தியத்தாலும் நேசிப்போமாக என்று எழுதப்பட்டுள்ளது. பெரிய பிரசங்கிகளை விட சிறிய உதவி இயேசுவின் சாட்சியாகும். இந்த கதையில் இயேசு போதிப்பது தெளிவானது. மக்கள் சொற்களை விட வாழ்க்கையை பார்க்கிறார்கள். பெரிய பிரசங்கிகள் மறக்கப்படலாம், ஆனால் காயத்தில் குனிந்த கைகள் என்றும் நினைவில் இருக்கும். இன்றும் இயேசு காணப்படுகிறார். இரக்கம் கொண்ட இருதயங்களில், உதவும் கைகளில், காயங்களை கட்டும் வாழ்க்கைகளில். இயேசு கதையை முடிக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மூவரில் யார் அயலானாக இருந்தான்? பதில் எளிமையானது: இரக்கம் செய்தவனே. அப்பொழுது இயேசு சொல்லும் வார்த்தை இன்று நமக்குமானது: நீ போய் அதுபோல செய். அப்பொழுது இயேசுவை அநேகர் அறிந்து கொள்வார்கள். கிறிஸ்தவம் ஒரு பேசும் மதம் அல்ல, அது வாழ்ந்து காட்டும் விசுவாச வழி. பெரிய பிரசங்கிகளை விட பெரிய செயல்களிலே இயேசு தெளிவாக காணப்படுகிறார். ஆமேன்.